மூட்டச்சிக்கலாமா நான் இன்றைக்கு ஓடனே எத்திரிச்சு பண்ணிமா அதில் அதுக்குள்ள 100 வந்தேண்ணா என்ன கிலோ மாடல நீங்கள் ஓட என்ன கதை வைக்கா என்ன கதை வைக்கா நம்மள பிள்ளையில கண்டா மட்டும் காய் சும்மா குதிரை மாதிரி தான் பறக்கு இங்கே ஓடக்குள்ள சும்மா யாரையும் கொஞ்சம் அடிக்கிட்டு ஓடனா இந்த மாதிரி தான் தர மாதிரி அதில் காற்று அடிக்கும் தானே இந்த டைமில் ஏற்றுங்கம்மா என்ன நான் அக்ஷரம் பட்டான கேள்விப்பட்டேன் ஓ சார் கிடக்குற இருங்கோ எவ்வளவு சார் நான் படிச்சு சொன்னேன் நான் தம்பிட்டேனா பைய ஓடுறான்ட்டு டைம் என்ன 1:30 ஆயிட்டான் பள்ளி விடுற டைம் இன்றைக்கி ஃபோனு பைக்கில் வந்து 100 ஸ்பீடில் இந்த பொம்பளை பிள்ளை நம்மளை பார்க்கணும் அப்படி அதான் நமக்கு இன்றைக்கி கெத்தா இருக்கும் இன்றைக்கி யார் வந்தாங்க முறைக்க முடியும் வரேன் இன்றைக்கி பைக்கில் 100 ஸ்பீட்லாம் போகிறேன் இன்றைக்கி பள்ளி விட்டிங்க ஆறாவன் கண்முக்கு தெரியாம ஓடி போகிறான் ரோட்டால சின்ன பிள்ளைய பள்ளி போகிற பிள்ளையெல்லாம் போகுது கண்முக்கு தெரியாம ஜோரானிட்ட மாந்தானே அவன் அம்மாய்க்கு தான் போய் கிளிக்கணும் கிளி பிள்ளைய வளர்க்க சொன்னா பெரிச்சாலையை வளர்த்து வச்சு பிள்ளைகள் ரோட்டால் போகிற பிள்ளைகள் இப்போ என்ன அடித்து சாவ வைக்க பார்த்தான் நாட்டில் நடக்கிற நடப்பொண்டு விளங்குறல்ல அங்கேஞ்சி அக்கிரன் ஆகி எவ்வளோ பேர் சாக கிடக்கானல் வாகனங்களை ஓட்டக்குள்ளே ஸ்லோவாக ஓடுவ வேண்டிய இல்லை பறந்து போகிறாரு வேறு அம்மையை தான் போய் கிளிக்கணும் கிளி பிள்ளைய வளர்க்க சொன்னால் என்னத்துக்கு அந்த அவசரப்படுறான்னு தெரியல பொம்பளை பிள்ளையில கண்டா மட்டும் காய் சும்மா குதிரை மாதிரி தான் பறக்குது பக்கம் அடிக்குதாப்பா என்ன அடிச்சு சாவைக்க பார்த்தானேப்பா ரோட்டால் ஒரு ஓரமாக போகும் வழியில் இந்த இளந்தாரி பொடியினர் வந்து பைக்கை இதே வாங்கி கொடுத்தா சதுரமெல்லாம் நடக்குதாப்பா இதே புக்குன்றிக்கு பா கொஞ்சத்துக்குள்ளடா பாய் என்ன அடிச்சு சாவைக்க பார்த்தோம் அம்மா போய் சாப்பிடுது 3:30க்கு அடுத்த கிளாஸ் இருக்கு அதுக்கு போகணும் அம்மா என்ன சீரியல் மோட்டர் எடுத்து என்னதுக்கம்மா இங்கே பாருங்க மோட்டர் எடுத்து நான் வந்து என்னதுக்கு ஓடுறதுனா மோட்டர் எடுத்து நான் சரியா மோட்டர் நான் இன்றைக்கு ஓடனே எத்திரிச்சு பண்ணிமா அதில் அதுக்குள்ள 100 வந்தேண்ணா அப்படி ஓடக்கூடாமா என்ன ஓடக்கூடாது 60 20 70 ஓடணுமா 100 ஓடக்கூடாமா நான் அப்படிதான் ஓடுவேன் 100 ஓடக்கூடாது அப்படியே 100 ஓடக்கூட எனக்கு வந்து எப்படி இருக்கணுமா இந்த பிளேனில் பறக்கிற ஒரு ஃபீல்டாப்பா அப்படியே ஷோய் அடிபட்டா அது பிறகு பார்க்குறம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும் செத்தா போச்சு அம்மா இருங்க வச்சுக்கு இருங்க பின்னுக்கு யோஜனே பின்னுக்கு யோஜனே அப்புறம் இல்ல நான் தெரியும் தானே எந்த ஓட தெரியும் நான் ஃபுல் கண்ட்ரோல் ஆடுவேன் அவ்வளோதான் விஷயம் ஆறுக்கு என்ன அடிச்ச கிட்டிச்சண்டு கேளி பட்டனண்டா முதுபடி தாங்காது அடி படுற அளவுக்கு நான் ஓட மாட்டேனே உங்களுக்கு தெரியும் தானே 2 ஓட்டம் தெரியும் தானே உங்களுக்கு நான் அப்படிதான் ஓடுவேன் நான் 100 ஓடக்கூடாது அதுல 6 பேரா நின்றவர் சைட்ல டே என்றாரு நான் நிக்கல ஓடி வந்தேன் பயத்துல வந்தாலும் 6 சரியா காணல நான் அவன் கிடக்கான் கிழவன் ஒரு கிழவன் வருதுண்ணா ரோடு வருதுல வரட்டும் நான் சரியாம்மா அதில் வரக்குள்ள பார்த்தேன் இந்த புள்ளி இருந்த மஞ்சள் கோட்டில் கடக்க பார்த்துக்கிட்டு அதை ஒன்று என்னால் கண்ட்ரோல் பண்ணலாம் இது பைக்கு அது அந்த கடக்கிறோட தண்ணி மோட்டாக்கில் வச்சு நின்று இருக்கணும் சில மாதிரி சும்மா போங்கம்மா எல்லாத்துக்கும் பயந்து வாழை என்ன இல்லையில உங்களை போல பயந்து சாவனா மஞ்சள் கோடு ஓட்டோட எந்த மோட்டாக்கில் எந்த பாகம்டா இடையில நிற்கணும் அது நான் நிற்க மாட்டேனம்மா நிற்கணும் அப்போ உனக்கு தண்டனை வரணும் தான் இல்லை அது இங்கே எனக்கு யாரும் தண்டனை இல்லை நான் தான் எனக்கு ராஜா 2 பைக்கு அது நான் இன்னும் செய்வேன் நீ ஒன்றை சக்கிரனா தெரியாம மஞ்ச கோடு கிட்ட புள்ளியல் குறுக்கிறது வந்து அப்படியே அம்மா கூட கதையாங்க எனக்கு காசு வேணும் இப்போ 3:30 திரும்பி போ எனக்கு அடுத்த கிளாஸுக்கு அதில் பார்க்குறது காலையில தந்துனா அம்மா இழந்த இப்படி தெரியுங்க உங்களுக்கு நான் காசு கிட்ட நீங்கள் தருத்தாம நீங்கள் கூட காய்க்காதீங்க நீங்கள் கூட காய்ச்சா அப்புறம் நான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேண்ணா அது பரவாயில்ல நான் கேட்கட்டேன் நீங்கள் தரணும் அதுக்கு தானே ஒரே ஃபுல் ஹேண்டு நீங்கள் செல்லம் வளர்த்து படிப்பா எனக்கு எனக்கு அந்த யுவராணி என்ன மான் வளர்த்து வச்சியா நீ என்னடி சாவைக்க பார்த்தான் மகனாது இந்த ஈரக்குள்ளே நின்று பாத்தி அம்மா நான் பைக் கூட சைடில் என்ன செய்யறதா எத்தனை லோன் நீ நான் 100 வந்தான் பெருத்தப்பா
எனக்கு தலை சுத்திக்கு அவட தண்ணி நீங்க கதைக்கிற இவர் யாரு வச்சுக்கு நீங்க யாரு நீ என்னடா என்ன அடிக்க வந்த நீங்க இவன்ட அம்மானே இதோட அப்பதானே வீரப்பா தான் பாய் எந்த மகன் எப்படி ஓடுறான்னு பாய் எனக்கு உண்ட மன் அவன்ட மன் கதை இல்லையா நீங்க அப்ப நான் பாருனதுல ஸ்பீட்ல வரேன்னா நீங்க அங்க உங்களோட வீட்டுல நின்னுங்க நான் ஓரமா தான் வந்தேன் நீங்க எப்படி அந்த புள்ளிகளுக்கு விட்டு இப்படி கிறுக்கி போறா நான் அப்படி தான் ஓடுவேன் எங்க இந்த மஞ்சள் கொட்டாலியா உன்ட மகனை நீ வளர்க்குறா ஒழுங்கா வள தேவையில்ல சொல்லி போன கோம்பர் அப்புறம் யாருன்னு பார்க்க மாட்டேன் ரெண்டு மகனை வளர்த்து வச்சுக்க பாரு தங்கம் ஐயா இங்க வாங்க அடுத்து நில்லுங்க இங்க வாங்க இருங்கோ இல்ல இருங்கண்ணா இருங்கோ இருந்து கதைக்கு எனக்கு டைம் இல்ல கேளுங்க சரியா சொல்லு உண்ட காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டிய எங்கட அம்மாடா ஆச்சுல உண்ட காசு கொடுத்து வாங்கிக்க சரி ஐயா கதையை கேளுங்க விஷயத்தை கேளுங்க சொல்லுங்க எங்கட அம்மா எனக்கு வைக்கிட்டு தந்தியாவு சரியா என்ன வைக்கிட்டு தந்தியாவு எனக்கு பெட்ரோல் அடிக்கிறது ரெண்டு ஆச்சுல உனக்கு என்ன குத்துது உண்ட காசுல நீ அடிக்கா என்ன அது எனக்கு பிரச்சனை இல்ல இப்ப ரோட்டால போற எங்களுக்கு என்னது அடி சாவைக்க அடிச்சா சாவுங்க என்னட்ட இருந்து கேக்கி ஓரமா போங்க நாங்க ஏறோமா போனோம் எங்களை வைக்க கொடுத்து நாங்க ரோட்ல போகல நாங்க ஓரமா போகணும் எங்களுக்கு அடிச்சு சாவ வைக்க மாதிரி எங்கட பிள்ளை ஓட்டி இல்ல ஆறா போய் பாக்குறேன் அதுவும் கூட பிரச்சனை நீங்க செத்தா போங்க ரோட்டால மகனை நல்லா புத்திமை சொல்லி வாழ நல்லா தான் புத்திமாய் சொல்லி வளர்த்த அம்மா இங்க வந்து 100ல ஓது 100ல நிஞ்ச வந்து சொல்லு நான் அடிச்ச ஒரு அடி நான் வந்த கோவத்துல வந்து தெரிஞ்சாலா போய்தான்றாலும் மகனை ஒன்றும் சொல்லலைண்ணா இல்லாட்டி என்ன செய்வீங்க நீங்க என்னடா அடிச்சு மடக்கு வச்சுப்பேன் சும்மா போங்கய்யா நாங்க திருப்பி 3:30 திருப்பி 3:30 நான் 100 ஸ்பீட்ல போவேன் நீங்க யாரும் கேட்கல நான் பாக்குறேன் பாலும் பையன் பொடியர்கள் என்னம்மா நீ கதைக்கிற கதை அம்மா அவங்க சொல்றாங்கன்னு நான் எந்த பைக்கு நான் அப்படிதான் ஓட மாட்டேன் இல்லம்மா நான் ஓடுற மாதிரி தான் ஓடுவேன் நான் துறப்படுத்தினா வச்சிருவோம் துறப்படுத்த நம்ம ஓடத்துல ஊத்தி அறிவேன் மூத்த மனுஷனுக்கு வாயாட்டுறான் பாரு எப்படி வளர்த்துக்கா மூத்த மனுஷன் மந்திக்கன்னு வாயாட்டுறான் நீங்க அதுக்கு நீங்க எங்கட வீட்டை வந்து இதெல்லாம் ஏத்தி கொடுக்கணும் அம்மாட்ட ஏத்தி கொடுக்கறதுக்கு நீ அடிக்க வந்தது என்ன இல்லோ என்ன அடிக்க வர அந்த எத்தனை புள்ளி இப்ப ரோட்டால போகுது அடிக்கவங்களும் படலானே ஐயா உங்களுக்கு படலண்டா படலண்டாலும் நீங்க எங்களை வீடெல்லாம் தேடி வந்து காய்க்க காரணம் என்ன உங்களுக்கு நீங்க என்ன மாட்டி கொடுத்து போய் மாட்டி கொடுத்து நடந்தது இவ்வளவு தானே ஐயா நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா இவ்வளவு கிரிக்கி அம்மா இவர் நம்பாதீங்க ஒரு உயிர் போயிருந்தா இப்ப என்ன ஹேதி நான் வயது வந்த மனுஷன்டா கதையை நம்பத்தானே ஓடும் அவன் கதையை நம்புறீங்க பெத்த உள்ளில கதையை நம்புறீங்க இல்ல நீ 100ல ஓடாண்டியா எனக்கு நம்பிக்கை குறையுது என்ன செய்யுங்க நான் போறேன் யாரு உண்டமானே பாத்தியா அடங்கு இது நான் துறப்படுத்திருக்கேன் இல்ல நீங்க பைக் வாங்கி கொடுத்தா பெரிய பிரச்சனை நீங்க பைக் வாங்கி கொடுத்தா 5 போற போக்கு இப்படிதான் நான் வளர்க்குற பிள்ளை இவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது இங்க வரக்குள்ள எனக்கே நடுங்குது நாட்டு நடப்புல போட்டதுல நாட்டு நடப்புல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது பிள்ளையில புத்திமதி சொல்லி வளங்க புத்திமதியா சொல்றேன்னா நாங்க சொந்தக்கார ஆளுன்ற ஆளை வந்து நான் பொறுமையா காய்ச்சி திரிக்கேன் உங்க நான் கையெடுத்து கும்பிட்றோம் ஒன்றும் செஞ்சிடாங்க அம்பி தெரியாது நான் இப்போ போலீஸில் கொடுத்துப்பேன் சரி சரி நான் இப்போ இதை சொல்லிட்டு போ நான் வந்தேன் நீங்கள் இப்போ தெரிஞ்ச ஆளுன்ற ஆளை நான் இப்போ ஒன்றும் பேசல என்ன அடிச்சு சாவாஜி இந்த பேர் சரி சரி நான் பாறேன் எனக்கு டைம் இல்லை போ நட 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 வந்துட்டேன் கண்டு அடங்குது அடங்காது ஏன் இப்படி வளர்த்து வச்சுக்கா நானும் விளங்குது அது வயது கோளாறு உனக்கு தெரியாதா உங்களோட மாநிலத்திலேயே உங்களுக்கு வக்கீல எங்களுக்கு வந்து எங்களை விட்டு ரெண்ட மகன் தங்கம் வெண்டமனை பற்றி கதைக்கு இங்கே யாருக்கு அறியதில்லை நான் கடையில் கொண்டு வைங்க ரெண்ட மகன் தங்கம் நான் பாரன் ஜோ இவன் ஒரு பேயனம்மா பேனாது பசாசியா நீ ஓடுறத ஒழுங்கா மோட்டாய்க்கில் ஓடி போகணும் நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு இதே இல்லையம்மா நான் பைக்கு நான் அண்டு வரல நம்ம ஒன்று கதைகள் கூட வருமாண்டா மற என்ன நடக்குன்றது தெரியா உனக்கு இப்போ மின்னி பறக்குதா இல்லை மின்னி பூச்சி பறக்கான்னு சரியாக இருக்கும் இப்போ கண்ணத்தில் என்ன கதை வைக்கா என்ன கதை வைக்கா என்ன கிளமா ரெண்டு வைக்கா எல்லா பேரும் கிளவும் கிளவியா தான் பாரு என்ன கதை உனக்கு என்ன பாவம் இல்ல நீ நடக்கிற விஷயத்தை பாருங்க நான் நீதியை தான் சொல்லுவேன் எந்த மாதிரி நான் பார்க்கலாம் வாங்குறல கை வச்ச மாட்டேன் நீ நடக்கிற விஷயத்தை பாருங்க நடக்கிற விஷயத்தை நானும் பார்க்கத்தான் இருக்கேன் சோறு மணல கொண்டுமா சாப்பிட மாட்டேன் நான் ஒன்று வகன்டா எனக்கு கடவுளும் சாக்கி வைக்க மாட்டாரு மகன் சும்மா நீங்க கையெடுங்க எடுக்க தெரியாம அடிச்சு போட்டான் ஆத்திரம் அடங்கல அவனுக்கு அடிச்சு போட்டான் சோறு உண்டுட்டாமா எனக்கு பைக் எடுத்து என்னதுக்கு நீங்க பெய்ய ஓட சொல்லித்தாமா பாஸ்டா ஓட சொல்லி உனக்கு நாடு தெரியல அந்த பைக்ல என்னதுக்கு அவ்வளோ சிசி வைக்கானு 200 சிசி ஏன் பைக் அந்த பைக்ல அது அப்படி இல்ல அது அப்படி வைக்கல உங்கள்ட்ட 60 ஸ்பீட்ல பைக் ஓடணும்னு சொல்றாங்க எல்லாரும்
அப்போ பைக்கு வந்து 60 ஸ்பீட் மட்டும் வைக்கலாமே 200 எல்லாம் வைக்காங்க என்னதுக்கு அதுக்கு இப்போ வாகனங்கள் எல்லாம் கூடிது ரோட்டு வழியே நம்ம அமைதியாக தான் ஓடணும். ஓடுறோம் நாங்கள் அப்படி தான் ஓடுவோம் ஒன்றும் செய்யல அடிபட்டா சாப்பிட்றோம் அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் நான் அடங்க இப்போ மாட்டேன். அந்நேரத்தை போல இல்லை வண்டியில் ஓடி சஜ்ஜில் ஓடி பிள்ளைகளை கொண்டு இப்போ எல்லாம் காரு வண்டி எல்லாம் மறைஞ்சிது நாட்டில். கவனம் அப்போ இதான் சாப்பிடலையம்மா சாப்பாடு வந்து அடுத்து சாப்பா என்ன வைக்கிறாப்பா அது கூலம் தருவாங்க கிடையாது. ஹலோ ஓமண்ணன். ஓ நான் അവിടെ തനിക്കൻ என்ன வழக்கம்? ஓ இവിടുത്തെ பக்கத்தில் டிராஃபிக் நான் நித்தாடி வச்சு கேட்கேன். எங்கே என்ன பிரச்சனை? கடவுளே. ஓ சரி 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 ஓகே ஓகே எவ்வளோத்து வாரையில் இப்போ? சரி சரி. இந்த ஐயா பார்த்தியா சிக்னல் போட்டு ரோட்டோரமாக ரெண்டு ஃபோன் கிடைக்குது. ஃபோன் வந்தால் இப்படி தான் ஒரு ஓரமாக ரெண்டு கதைக்கணும். கொஞ்சம் கட் பண்ணுவார் அங்கே வேறு அந்த படிக்கணும். ஐயா எங்கே ஓப்ரியல் இங்கெல்லாம் எடுத்து வந்தேன் நான். உங்களை பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. இப்படி ஃபோன் கிடைக்குது ஓரமாக ரோட்டில் சிக்னல்லாம் போட்டு நிப்பாட்டி கைக்கலே அதான் நம்ம இன்னொரு பொடியான அடிக்கி சாவைக்க பார்த்தாங்க. நம்ம ரூல்ஸ் மாதிரி தானே வேணும். ரூல்ஸ் மாதிரி அடி போகிறோம் நம்ம போலீஸ் கொண்டு போயிடுவோம். ஓமையா அந்த இளந்தாரி பொடியனுக்கு வந்து இந்த பைக்கில் வாங்கி கொடுக்குறாலும் அவ்வளோ பிரச்சனை வருது ஆக்சிடென்ட். அது தெரியும் தானே அவங்களுக்கு போக தான் தெரியும். அனுபவம் இல்லானே ஆக்களுக்கு போக தான் தெரியும். இப்போ சின்ன வயசில் மோட்டோக்கில் ஆசைக்கு வாங்கி எடுத்து அப்புறம் படுவாங்க பாருங்க ஒரு நாளைக்கு. இந்த புள்ளியில் பார்க்குறதுக்கு படுறான பாடு பண்ணி இந்த பொடியனால் வந்து அந்த ரோட்டால் அந்த மஞ்சள் கோட்டால் அந்த சின்ன பிள்ளைகள் கடந்து போகுது. அப்போ இந்த ரோட்டில் விட்டு இப்படி குறுக்கி போகிறான்டா அப்போ அந்த பொடியன். அதானே பிரச்சனை. இப்போ முதல் கூட இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. லைசன்ஸும் இல்லை அந்த பொடியன். லைசன்ஸ் இல்லை ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு குழந்தை புள்ள உண்டு அடிச்சு போட்டு அந்த புள்ள அவட ஸ்பவுட் அவுட் ஒரு 5 போயிச்சானு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பைக்கில் வாங்கி கொடுக்குறாள் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. சரி ஐயா நான் உங்களை பார்த்தோன்னே இப்படி இந்த பேர் கைகணும் போல இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இதில் வாரம் போயிட்டு சரி நானும் போங்க. சரி அம்மா நான் வந்து 20 தியேட்டர் படமாக போகிறோம்மா. 20? நான் ஃப்ரெண்ட்ஸ் படியோட போகிறேன் படம் பார்க்குறதுக்கு. நான் எங்களோட கூட்டாளி படி வெச் படியோட. நீங்கள் தூங்குங்க சரியா? மோட்டையில் வச்சு போட்டுமா நடையில் வாங்க. நல்ல நல்ல சொல்லுங்க சைக்கிளில் வரட்டேன் நான். சின்ன சைக்கிள் இருக்கு தானே சும்மா இருங்கம்மா பைக்கை வச்சுட்டு நான் பொடிய மாறினது கொஞ்சம் ஃபன்னாக போவோம் நாங்கள். சரியாம்மா? சரிம்மா மோட்டாய்க்கு தானே கவலையாக இருக்கிட்டா. சும்மா இருங்க போய்ட்டு வரணும்மா. பாய். சரியா? ஓகே 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 பாய் பாய் பாய். ஓகே அந்த என்ன மச்சான் எடுத்து வச்சுக்கா அடிக்கிறதுக்கு? மச்சான் நான் ஒரு போதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் மச்சான். இதானா? மச்சான் அடே வீட்டை விடையும் இல்லை அம்மா. இல்லை எங்களை வீட்டையும் விடலான்டா. கொஞ்சம் அப்படித்தான் என்னதையும் சொல்லி போட்டு ஓடி வந்து அடிச்சுட்டு பைக் கொண்டாச்சும் தாத்தில் இருக்கீங்க நைட்டில் சும்மா பறந்து போகலாம்டா. அடிச்சுட்டு பைக் வேண்டாம். இது எங்கே ஃபோன் எடுத்தாலும் ஹெல்மெட் போடுன்றது நிறைய இந்த படுத்தேன் பைக்கோட அதோட நமக்கு இதெல்லாம் சரி ராய் நம்மட வாழ விட்டாதான்டா எல்லாம் சரி. சரியா அடி மச்சான். இந்தா நீ கொஞ்சம் அடி. மச்சான் இந்தா மச்சான் அடி நீ பைக்கோட குளிச்சுமா யாரையும் கொஞ்சம் அடி தோணுனா இந்த மாதிரி தான் தர மாதிரி அது காற்று அடிக்கும் தானே இந்த டைமில் ஏற்றுங்கம்மா. கார் 2 ஓவர் ரோட்டது மஜா நீ என்ன பிடிச்சி கொண்டு சரியா? இன்னும் இப்போ 150 இல்லாட்டி 160 வரும் சரியா? 200 தொட்டு தரணும் மச்சான். 200 கோடையாடா? தொட்டு தரணும் 200 வா இன்னும் கொஞ்சம் அடிக்காம 300 கோடலாம்டா. ஹெல்மெட் இருந்தாலும் ஒன்று இல்லை இப்போ எனக்கு எப்படி இருக்கணுமா இந்த பைக் வந்து எனக்கு கப்பல் மாய்க்கிறேன் பறக்கமாக தான் எனக்கு அப்படி ஒரு இதுண்டு வருதுடா அப்படியே. சரியா தான்? நீ ஃபினிஷ் வரணுமா? ஓகே தான் சும்மா ஆக்கள் நம்ம ஊர்ல குடிச்சதோட கூட அதோட கூடாது நம்மளை வாய்க்கு நம்மளை வாய்க்கு. சரி மச்சான். அப்பா அண்ணாளா போயிட்டுது
ஃபுல் ஐடியும் போகலனும் அப்பா பார்த்துட்டு அப்புறம் என்னடா பண்டைக்கு நமக்கு தடங்களாக கிடக்கு. பார்த்துட்டு வருவோம் மகளை கண்ணால் கண்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது. சேஃபாக தான் போவோம். நமக்கு ஹெல்மெட்டு பார்ப்போம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காண்டு எல்லாம் இருக்கு. வா பார் நம்மட தேங்காய். சரி நமக்கும் வீட்டப்பா இதுவாக தான் போகணும். 50 மேலே போனாலும் பிரச்சனை. நைட்டாக போயிட்டுது. இப்போ போனால் தான் காலையில் சேரலாம். மச்சான் சரியானே? சரி ஓட போகிறேண்ணா. ஓட போகிறேன். வா ஓட போகிறேன். ஆசையே அலை மேலே நாமெல்லாம் காலம் அம்மா 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 யுவராணி உண்டமா ஆறுக்கு அடிச்சு அக்கிரம் பட்டு கிடக்கான். அந்த மனுஷன் செத்து போய்த்தான். இந்த கடவுளே எங்க இந்த சந்தியில குடிச்சிட்டு ஓடிக்க வேண்டாமா? சொன்னா 100 மீட்டர்ல ஓடணும் டப்பா. கை மற்றபடி ஒண்ணு பார்க்கணும்ப்பா. ஒண்ணு இல்லப்பா. அந்த பொடியை பார்ப்போம். கடவுளே என்னப்பா இந்த பொடியன்? ஐயோ செத்துதா? கடவுளே எனக்கு அப்பா எனக்கு யோசனை பிடிச்சி தப்பா. கடவுளே இதுக்கு தான் அப்பா அவன் செய்த வேலை எனக்கு. இவன் துள்ளி குதிச்சதே அப்பா. நான் என்ன செய்யட்டும் அப்பா? தப்புனே நிமித்தே ஒன்றும் இல்லையாப்பா. ஆருக்கு ஆம்புலன்ஸ் அடிச்சு விட்றியா? ஆம்புலன்ஸ் அடிச்சு ஆக்சிடென்ட் கேஸ் போலீஸ் வந்து பார்க்கணும். செத்துட்டாரு. நான் இருந்த பாடை இல்லைப்பா. நான் இருந்த பாடை இல்லையாப்பா. கேளாப்பா எனக்கு பைத்தியமா இருக்கப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கப்பா. எனக்கு சலையெல்லாம் சுத்து அப்பா. அதை போடிய நினைச்சா உண்ட கடவுளே யாரு வந்த புள்ளையோ? கடவுளே இவனோட அந்த புள்ளைய தான் அப்பா நான் பார்க்கணுன்ற மனப்பகாட்டியும் பரவாயில்லப்பா. அப்போ கடவுளே ஐயோ ஓ ஐயோ அந்த ஒழுகுதப்பா. கடவுளே சும்மா அம்மா அம்மா கேட்கறல்ல தாயிர சொல்லு. அம்மா கேட்கறல்ல அம்மா கேளுங்களேன். என்னால் எவ்வளோ கஷ்டம்மா உங்களுக்கு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குமா நான் அப்படி இருக்கிறேன்? விடப்பட்ட சாய்மார்களெல்லாம் நேர்த்து வச்சுக்க இந்த கை காலில். அதுக்கு எப்படி அம்மா முறிஞ்ச கையும் காலம் சேர்றது? நான் எப்பம்மா நடக்கிறேன்? என் வாழ்க்கை என்னம்மா? விண்டோஸ் எல்லாம் நல்லா போட்டுருக்கீங்க. விண்டோஸ் இது போட்டீங்க நல்லா. அம்மா இந்த சின்ன வயசுல கையை கால உடஞ்சி நான் எப்படி இருக்கிறேன்டா? எத்தனை வயசுக்கு இருக்கிறேன் நான்? நீங்கள் சொன்ன அப்படியே நான் பைக்கு 6ல் ஓடிந்தேன் நான். அம்மா சத்தியம்மாண்டு குடிக்கிற மைண்ட் இல்லைம்மா எனக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எனக்கு சாரின்னு இருந்தவனே. விடுங்கம்மா விடுங்க. அப்பா அம்மா அந்த ஐயாவோட குடும்பம் என்னம்மா? அம்மா செத்த ஐயாவோட குடும்பம் என்ன இது சொல்ல போறேன்னு தெரியும். அப்போ ஒன்ன பாக்குறான் இந்த அதுல பாக்குறா புள்ளோட்டிக்காரு. கஷ்டமாம்மா அவங்களுக்கு. கடவுளை சரியான கஷ்டம் அப்பா. ஐயோ நான் செஞ்ச தவறால் எத்தனை பேர் வாழ்க்கை பாதிச்சு. எங்களோட அம்மாவோட வாழ்க்கை எந்த நிலைமை பாருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் அப்படி இருக்கிறேன். மோட்டாக்கிற உடஞ்சி தோலை அவர் நீ உடஞ்ச என்னம்மா 2 உடம்பு என்ன உடஞ்சி போய் கிடக்கு என்னம்மா வைக்க பார்த்துங்க. அப்பா அம்மா கொஞ்சம் சோறு கொஞ்சம் தீர்த்துருங்கம்மா. துவாரம் மாடு
சரிம்மா பாருங்க அன்றைக்கு நான் சிலோ ஓடி இருந்தா அந்த ஐயாட வீட்டை அவர் பார்த்துட்டு உழைச்சி எந்த லைஃப்பை பாருங்க. இனி நான் கல்யாணம் இல்லையா சுற்றி திட்ட இல்லையா பழையபடி காலை பாருங்க ஒன்றுக்குமே உணர்ச்சி இல்லை, 2 காலுக்கு உணர்ச்சி இல்லை, என்ன செஞ்சாலும் தெரியாது. கையை பாருங்க இந்த கை இடையால முணங்கிட்டு அந்த கை அப்படியே கிடக்கு. வாஷ் ரூம் கூட போகல, பாத்ரூம் போகல, உடுப்பு கூட கழுவல. வாழ்க்கை நினைச்ச எனக்கே கடவுள் என்ன எடுத்துருக்கலாம் தானே, அதுக்கு கடவுளை சொல்லி சரி வராது. நான் தெரிஞ்ச தெரிப்புக்கு தான் தண்டனை. அப்பா ஏன் எனக்கு இப்படி நிலைமை? அம்மா ஜூரிங் வருதம்மா. ஐயோ தம்பி சாப்பாடு எடுத்து வந்தீங்கம்மா. எல்லாம் முட்டை கிட்ட எல்லாம் போட்டு எடுத்து காலிசியமான சாப்பாடம் கொடுக்க சொல்லி இந்த இதுக்கு உடஞ்சது கை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுமா. ஓம்மா என்ன நான் அக்ஷரம் பட்டான கேள்விப்பட்டேன். ஓ சரி கிடக்குற கடை இருங்கோ. எவ்வளவு சார் நான் படிச்சு சொன்னேன். அப்பா தம்பிட்டே நான் பைய ஓடுறான்ட்டு. ஓ ஒரு கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். என்ன நிலைமடா இந்த பொடி எப்படிப்பா சிரிஞ்சு நான் வந்த இல்லைனா புத்திமதி சொல்ல பொடி எனக்கு வாயாடினா துள்ளி குதிச்ச கேட்டியா பொடியா. ஐயா இந்த வயசு அப்படியான வயசுயா, இப்ப வயசு சொல்லிட்டு என்னய்யா இப்ப ஒரு உயிர் பறி போயிட்டு கூட அதுதானே யோசனை அறிஞ்சாரு. அந்த வாழ்க்கையோட மாறுமா ஐயா? கை உடஞ்சா வாழ்க்கை மாற போகுது. இள வயதுல பாருங்க இப்ப கை கால் உடஞ்சி கிடைக்கல கஷ்டமா இருக்கு ஐயா. சாவணும் போல என்னால் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் ஐயா. அந்த அந்த ஐயா கொஞ்சம் கொஞ்சம் அம்மா சாணம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ நான் வந்து சொல்லிட்டு போகல இந்த பொடிய என்ன வாயாடினா. அதான் மூத்தாக்கள் சொன்னா அந்த கதையை கேட்டு நடக்கணும் தம்பி. இப்ப எல்லாம் அடங்குது. இப்ப யாருக்கு இப்ப நட்டம் பாருங்க, உங்களோட அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களை பார்க்கணும். ஐயா நைட் தானே ஐயா, அப்போ நைட்டில் கொஞ்சம் தண்ணியோட ஸ்பீட்டை ஓடலாம் ஐயா, சாரையும் குடிக்கணும்னா பார்த்தேலா அங்க வேலை வந்து எவ்வளவு பிரச்சனை வருது. முன்னுக்கு வந்தாலும் யோசிக்கல அவர் என்ன ஒரு மைண்டில் போனாரோ, எங்கே வைத்து வந்தாரோ கடவுளே. வந்த ஒரு மனுஷன் மேலே வைத்தார். அவருக்கு கடும் கஷ்டமா வேண்டாம் அந்த வீட்டு. நானும் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஐயாவுக்கு 3 பிள்ளைகள் இருக்கேன். இந்த பிள்ளைகள் நான் இப்போ ஆடுறா போய் பார்க்குறேன். இந்த ஐயா அவன் வேலைக்கு போய்த்தான் நான் வந்தவரான். அங்கே நான் இப்போ நேற்று சாப்பிட்ட போனேன். நான் இப்போ இதே நடந்த கத்துறாங்க கடவுளே கண்ணேண்டு அவரு மட்டும்தான் உழைச்சி கொடுக்குறதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆக்கள் இருந்து ஐயோ அவரும் போய்த்தாரு. இப்படி ஆண்டு இப்போ ரதிரமா இப்படி அரிசிரமாட்டு கிடக்காண்டு. ஐயா என்னால என்ன ஐயா அது, நான் இப்படி குடிச்சிட்டு தெரிச்ச பைக் ஓடித்தானே ஐயா அப்படி நிலைமை வந்து என்ன செய்ய. இப்போ யோசிச்சு நான் ஒரு உயிரை கொண்டு புறதாரம் நாப்பித்தேன். நானும் சேர்த்திருக்கேன். யோசிச்சு நடக்கணும் தம்பி. நன்றி ஐயா. இனி ஐயா நான் ஆறுனா சரியா ஐயா. நான் சொல்ல வரது என்னண்டா, வாகனம் ஓட்டும் போது ஃபோனை ஓட்டுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த நாடகத்தை வந்து பார்த்துப்பீங்க. ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ தான் நாங்கள் நடிச்சிருந்தோம். ஒரு இளவயது பொடியன் அவனோட வயசுக்குள்ளாரால் வந்து அவர் அம்மாட அப்பாட பேச்சு கேட்காம ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து குடிச்சு ஆக்சிடென்ட் பட்டு இன்னொரு ஆள்ற உயிரையும் வந்து மாய்க்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துக்கும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்குது? இல்லை அதான்டா நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் இந்த வாகன விபத்து நடந்து கொண்டேச்சு. அதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறேன், நம்ம நேரோடனாலும் பாரவங்க கொண்டு குறுக்கால் அடிக்கான். அப்போ நம்ம யாரில் பிள்ளை சொல்லணும்னு தெரியும் அவங்களுக்கு. மற்றது உண்மையிலே நான் அடிக்கடி சொல்கிறது வந்து உண்மையில உங்களை வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து. என்னென்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகள் எப்படி பைக் வரானாலும் இப்போ எதிர்க்கு வரால் என்ன ஒரு நிலைமை தெரியாது. பாருங்க, நாங்கள் வீடியோ நடித்தாப்புல இந்த வீடியோ நடித்த ஐயாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கு. அவர் வந்து அவரை பிள்ளைகளை பார்க்கணுமென்ற ஒரு மைண்ட் செட்டில் வராரு, அவங்கள விட்ட சந்தோஷத்தில் வராரு. இங்கேருந்து நான் என்ன செய்கிறேன், அம்மாட்ட போய் சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு வரேன். இப்போ நான் வெறியில் வந்து இன்னொரு ஐயா அடித்து சாவச்சா பாருங்க, அவர் என்ன யோசிச்சு பாருங்க. என்னில பிள்ளை நான் குடிச்சிட்டு வாகனம் போடுறேன், அவர் பாவம். அப்போ இப்படி தான் நிறைய விபத்து நடக்குது. இப்போ அவங்கள பிள்ளை இல்லாமலே ஒன்று சும்மா ஒன்று வெறியில் அது இல்லை ஒன்று தெரிஞ்சு அநியாயம் அடித்து கொள்கிறான்னு இப்படியான சம்பவங்களையும் நிறுத்தி கொள்ளுங்க. அதுக்காண்டி நாங்கள் இப்படியான விழிப்புணர்வு காணொலி தாரோம்.
உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கண்ணே சனு. ஆமாம் கண்டிப்பாக வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலேயே இந்த காணொலி பற்றிய பதிவுகளை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.